ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஒரு பழமையான கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பித்ரு தோஷம் நீங்க நம்ம இந்த கோயிலை போய் வழிபட்டாலே போதுங்க. அது எந்த கோயில், அது எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. பிரதோஷம் அப்படின்னாலே நம்முடைய பாவங்கள், தோஷங்கள் இதெல்லாம் நீக்கக்கூடியது தாங்க. அதனால தான் இந்த பிரதோஷ வழிபாடானது சிவபெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. எல்லாருடைய பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி வளமான வாழ்வை அளிக்கக்கூடியவரும் இவர் தாங்க. அத்தகைய பிரதோஷ நாளில் பெரும்பாலான பேர் விரதம் இருந்து தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போய் வழிபடுறது வழக்கம். ஆனால் இந்த சிவாலயத்திற்கு போய் பிரதோஷ நாளில் இவரை வழிபடும்போது 1000 பிரதோஷங்கள் வழிபட்ட பலனை ஒரு பிரதோஷ நாளையே நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக ஒரு சனி பிரதோஷ நாளை இவரை நாம் வழிபட்டோம் அப்படின்னா கோடி பிரதோஷங்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெறலாம். இது எத்தனை பெரிய விஷயம், அது எந்த சிவாலயம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரதோஷ நாளில் வழிபட வேண்டிய சிவாலயம் எது? இந்த சிவாலயம் சென்னை கோயம்பேட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குங்க. இந்த ஆலயத்தோட பெயர் குருங்காலீஸ்வரர் ஆலயம். இங்கே இருக்கிற இறைவன் குசலபுரீஸ்வரர், இறைவி தர்ம சம்வர்தினி. இந்த ஆலயத்தில் அம்பிகை தன்னோடது இடது காலை முன்னோக்கி வச்சபடி காட்சி தருவது மேலும் சிறப்பம்சமாக கருதப்படுதுங்க. இப்படி அன்னை இடது காலை முன்னோக்கி வச்சிருக்க காரணம் என்னன்னா, தன்னை நோக்கி வரும் பக்தர்களோட துயரை விரைந்து சென்று காப்பாள் அப்படின்றதை நமக்கு இந்த அன்னை உணர்த்துவதற்காகவே அன்னை இப்படி காட்சி தராங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவரை வணங்கும் போது திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல இந்த ஆலயத்தில் இருக்கிற நந்தீஸ்வரரும் ரொம்ப விசேஷமானவர். ஏன்னா வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் நந்தீஸ்வரர் மூக்கணாங்கயிரோட காட்சி தருவாருங்க. இந்த ஆலயத்தை ஆதி பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இது கருதப்படுது. சோழ மன்னர் ஒருத்தரோட தேரோட சக்கரம் ஏறி இறங்கி பூமியிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டதாகவும், இதனை பார்த்து அச்சமுற்ற மன்னன் பூமிக்கு அடியில் லிங்கம் இருப்பதை பார்த்து தன்னோட தேரோட சக்கரம் பட்டதுனால தான் இந்த விபரீதம் ஏற்பட்டது. இந்த விபரீதத்தை சரி செய்ய, அதாவது தேர் ஏறி இறங்கின இடத்துல கோவில் கட்டினதாகவும் சொல்லப்படுதுங்க. தேரோட சக்கரம் பட்டதால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் குறுகியவராக, அதாவது குள்ளமானதாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால் இவருக்கு குருங்காலீஸ்வரர் அப்படின்னும், குசேலம் அப்படின்னா குள்ளம் அப்படின்ற பொருளும் உண்டுங்க. அதனால தான் இவரை குசலபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுவதாக புராண கதை இருக்குங்க. மற்றொரு புறம் தந்தை ராமனை எதிர்த்து போரிட்ட லவகுசர்களை பித்ரு தோஷம் தாக்கியதாகவும், அதிலிருந்து அவங்க வெளிவர இந்த சிவபெருமானை வணங்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுது. சிறுவர்களான லவகுசர்கள் சிவபெருமானை வணங்க சிரமமாக இருந்ததால் சிவபெருமான் தன்னுடைய திருமேனியை குறுக்கி காட்சி தந்ததால் இந்த ஸ்தலத்துக்கு குருங்காலீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பித்ரு தோஷம் நீங்க லவகுசர்கள் இந்த தலத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கியதால் இத்தலமானது பித்ரு தோஷம் நீங்க வழிபடக்கூடிய முக்கிய ஸ்தலமாக பின்னால் உருவாகி இருக்குங்க. பித்ரு தோஷத்தால் தாக்கப்பட்டவங்க இந்த கோவிலோட தீர்த்தத்தில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதன் மூலம் அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக திதி கொடுக்காதவங்க கூட இந்த ஆலயத்துக்கு கொடுக்கலாங்க. அப்படின்னும் இறந்தவர்களோட நாள், தேதி, நட்சத்திரம் எதுவும் தெரியல அப்படின்னாலும் இங்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு புண்ணிய பலத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தலத்தில் உள்ள சர்வேஸ்வரருக்கு ஞாயிறு அன்று ராகு கால நேரத்தில் பூஜை செய்யப்படுமாங்க. பூஜை மிகவும் விசேஷமானதாக இருக்குமாங்க. கடன் தீர பெரும்பாலானோர் இந்த ஆலயத்தில் சர்வேஸ்வரரை வணங்கி வர்றாங்க அப்படின்றது ஆலயத்தோட மற்றொரு சிறப்பம்சங்க. இவ்வளவு பழமையான கோயில், அதுவும் கோயம்பேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்படி குருங்காலீஸ்வரர் கோயில் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதனுடைய வரலாறு எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. இப்போ தான் சமீபத்தில் இதனுடைய வரலாறு பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. இவ்வளோ பக்கத்தில் இருந்து நம்மளால் போய் இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானை வழிபட முடியலையே அப்படின்னு சொல்லி. எப்போவுமே நான் சொல்கிறது தான், கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள போய் நம்மளால் வழிபட முடியும். எனக்கு இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே இந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற குருங்காலீஸ்வரரையும் அம்பிகையும் வழிபட்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. எனக்கு தெரிய வச்ச இந்த சிவபெருமான் கண்டிப்பாக என்னை பார்க்கறதுக்கும் அழைப்பார் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு நினைக்கிறேங்க. அதுவும் மூக்கணாங்கயிரோடு இருக்கிற நந்தீஸ்வரரை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க. கூடிய சீக்கிரமே போய் பார்த்து தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தகைய சிறப்பு அம்சங்களையும் பலன்களையும் கொண்ட இந்த ஆலயத்தை நாமும் சேர்ந்து வழிபட்டு சிவபெருமானோட முழு அருளையும் பெறலாங்க. எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.